ஒரு சைடில் மட்டும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சில விவரங்கள் கேட்கும்போது தான் ஒரு பர்டிகுலர் ஏஜில் வந்து ஒரு சரியான தயாரிப்போ அதுக்கான மாற்று விஷயங்களை தெரிஞ்சிக்காம டெய்லி ஒரு அரை மணி நேரம் தலைகீழாக நிற்கிறது. தலைகீழாக நிற்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது என்ன, இந்த கழுத்து வந்து இந்த தலையை தாங்கிறதுக்காக தான் வந்து இயற்கை வந்து படைச்சிருக்க ஒழிய உடலை கிடையாது. 6 அடி உயரம் இருக்கிற ஒருத்தர் வச்சுக்கோங்க, அவரோட அந்த முழு பாடியும் இந்த நெக்கில் தாங்கிறதுனா நியாயமா? 80-90 கிலோ. ஆமாம். ஆனால் இந்த தலை எவ்வளோ கிலோ இருக்கும்? ஒரு 7-8 கிலோ இருக்கலாம். அதை விட கம்மியாக தான் இருக்கும் அதிகபட்சமாக. அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டு, இதுக்காக இந்த ஸ்டாண்டு கிடையாது. ஸோ இது வந்து இதை தாங்கணும்னா அதுக்கு சில இதெல்லாம் பண்ணணும், வைக்கணும். அதனால தான் நான் ரொம்ப விளையாட்டு அடிக்கடி நான் சொல்கிற ஒரு விஷயம், யோகத்தில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது தலைகீழாக நிற்கிறதுக்கு இல்லை, ஒழுங்காக 2 காலில் நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பார்க்கின்சன் அப்படின்னு சொன்னீங்க, திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் வந்து சின்ன வயசுலேருந்து பார்க்கின்சன் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து யோகா பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்க்கின்சன் வந்துருச்சு. அப்போ வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடுது. சில பேருக்கு வந்து ஆட ஆரம்பிச்சிடுது, சில பேருக்கு ஸ்டிஃப் ஆகிடுது. அவங்க அந்த யோகா பண்ண முடியுமா? அவங்களுக்கு தனியாக அது இருக்கா? ஆமாம், பண்ணலாம். அதில் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும், அவங்களுக்கு அனுசரணையாக சுற்றி இருக்கிறவங்கள மாற்றணும். அப்புறம் அவங்களுக்கு எது பண்ணால் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறவங்களை லகுவாக மாற்றுறதும் லகுவாக இருக்கிறவங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. நம்மளுடைய எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு என்ன குறை உண்டோ அதை சீர் பண்ணுறதுக்கு தான். தத்திய பூமிஷு விநியோகான்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு என்ன டெஃபிஷியன்ட்டோ அதை தான் கொடுக்கணும் ஒழிய மொத்தமாக தூக்கி கொடுக்க முடியாது. அது ரொம்ப யோகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாம், எதுவுமே பண்ண முடியாது. என்ன, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வர்றதுக்கு எதெல்லாம் காரணமோ அந்த காரணங்களை நம்ம பின்னுக்கு எடுத்துகிட்டு போய் அதை செஞ்சு காமிக்கணும். அது வந்து முடியுன்றது தான் என்னுடைய